அன்பு சிரிப்பில் மகிழும் மக்கள், இதயம் கவரும் இனிய ஊரகம், வளமிகு நிலமா, நெற்பயிர்களின் வளமா, அன்பும் அமைதியும் மலர்ந்த பேரா பகான்சராயில் பிறந்து அனைவரது மனதிலும் பள்ளி நிர்வாக அரியணையிலும் அமர்ந்து சாம்ராஜ்யம் நடத்திய தலைமையாசிரியர் திரு நாராயணன் கன்னிமலை அவர்களின் வாழ்க்கை பயணம் காணொளி வடிவமாக இதோ உங்களுக்காக. 1965 செப்டம்பர் 2 திருவாளர் கன்னிமலை திருமதி தனவல்லி தம்பதியருக்கு பிறந்த 7 பிள்ளைகளில் மூத்த மகனாய் பிறந்தவர் தலைமை ஆசிரியர் திரு நாராயணன் கன்னிமலை அவர்கள். இன்று ஆயர்தாவார் தமிழ் பள்ளி மாணவ செல்வங்களின் மனதில் வீற்றிருக்கும் இவர் 1972 ஆண்டு கரியான் செலன்சிங் தோட்ட தமிழ் பள்ளியில் 1ஆம் ஆண்டில் காலடி பதித்துள்ளார். பின் 1973 ஆண்டு முதல் 1977 ஆண்டு வரை ஆண்டு 2 ஆண்டு 6 வரை சொகமனா தோட்ட தமிழ் பள்ளியில் பயின்றுள்ளார். தொடர்ந்து 1978 ஆண்டு தொடங்கி 1983 ஆண்டு வரை படிவம் 1 முதல் படிவம் 5 வரை எம்ரோஸ் இடைநிலை பள்ளியில் இடைநிலை கல்வியை பயின்றுள்ளார். 1985 ஆண்டு தொடங்கி 1987 ஆண்டு வரை கோலாலம்பூரில் உள்ள லம்பா பங்காய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் கல்வி கற்றதன் மூலம் அவர் தம் வாழ்நாள் கனவாக கொண்டிருந்த ஆசிரியர் தொழிலையும் அன்போடு விரும்பிய துறையையும் நனவாக்கினார். தஞ்சோமலின் சுல்தான் இட்ரிஸ் பல்கலைக்கழகத்தில் 2011 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரை அவர் தன் இளங்கலை கல்வியையும் 2007 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை முதுகலை கல்வியும் தொடர்ந்து தமது அறிவு, திறன் மற்றும் கல்வி திறன்களை மேலும் விரிவுபடுத்தினார். ஆனால் உடல் நலக் குறைவால் அவர் தன் முனைவர் பட்ட படிப்பை தொடர இயலவில்லை. மகனாய், சகோதரனாய், தோழனாய், ஆசிரியராய் பருவங்களுக்கு ஏற்ப தனது கடமைகளை செவ்வனம் செய்த இவர் 1990 ஆண்டு நவம்பர் 10 திருமதி கமலச்செல்வி நடராஜன் அவர்களை கரம் பிடித்து வாழ்க்கை துணையாய், கணவனாய் திருமண வாழ்க்கையில் அடி வைத்தார். இவர்களின் திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகளும் 1 பெண் பிள்ளையும் பிறந்தனர். தலைமையாசிரியர் திரு நாராயணன் கன்னிமலை அவர்கள் 1988 ஆண்டு முதல் 1991 ஆண்டு வரை அழகர் தோட்ட தமிழ் பள்ளியில் துணை தலைமை ஆசிரியராக பதவியேற்று பணிபுரிந்துள்ளார். தொடர்ந்து 1991 ஆண்டு முதல் 1999 ஆண்டு வரை பங்கோர் தமிழ் பள்ளியில் மீண்டும் துணை தலைமை ஆசிரியராக பணியில் அமர்ந்தார். 10 ஆண்டுகள் துணை தலைமை ஆசிரியராக பணியாற்றிய இவர் 1999 ஆண்டு துன்சமந்தன் தோட்ட தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக அரியணையில் அமர்ந்தார். அதனை அடுத்து 2008 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை வால்புராக் தோட்ட தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியை தொடர்ந்தார். 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை சொகமனா தோட்ட தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பதவி வகித்தார். இறுதியாக 2019 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை ஆயர்தாவார் தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து இன்று ஆசிரியர் பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். 1998, 2000 மற்றும் 2018 ஆண்டில் ஆசிரியர் பணியில் APC அதாவது அனுராக் பரிமத்தன் சிமர்லாங் எனும் சிறந்த சேவைக்கான விருதையும் பெற்றிருக்கிறார். மாணவர்களின் நலனுக்கும் கல்வியின் முன்னேற்றத்திற்கும் தலைமை ஆசிரியர் அளித்த பங்களிப்பும் ஈடுபாடும் அவரது அக்கறையின் சான்றாகும். 2024 ஆண்டு பள்ளியில் மறுசுழற்சி திட்டமும் அதற்கான கூடத்தையும் அமைத்த பெருமையும் இவரையே சாரும். பள்ளி வளாகத்தை சுவரோவியத்தால் அலங்கரிக்கும் பணியையும் செய்தார். தொடர்ந்து மஞ்சோங் மாவட்ட திறன்திற போட்டியில் ஆயர்தாவார் தமிழ் பள்ளி முதல் நிலையில் வெற்றி வாகை சூடிய தமிழ் பள்ளி என்ற மகுடத்திற்கும் இவரே சொந்தக்காரர். ஆசிரியர்களின் வசதிக்காகவும் வாகன நிறுத்துமிடத்தை விரிவாக்கம் செய்து கொடுத்தார்.
சமீபத்தில் பள்ளியில் பசுமை வீடியோ கிரீன் ஸ்டுடியோ திட்டத்தை ஆரம்பித்து இன்று முழுமையாக அது நிறுவப்பட்டுள்ளது. இதற்கு பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடன் இணைந்து ஒத்துழைப்பை வழங்கியதும் இவரே. தொடர்ந்து பாலர் பள்ளிக்கு சமையலறையும் உணவு கூடவும் செய்து கொடுத்து பசுமை திட்டத்தையும் வழிவகுத்தார். நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு டி.தி. நாராயணன் அவர்களுக்கு வணக்கம். ஐயா, இன்று உங்களுடைய பணி ஓய்வு நாள். ஐயா, ஏறக்குறைய 2 ஆண்டு காலமாக நான் நிர்வாக பொறுப்பில் உங்கள் கீழே பணிபுரிகின்றேன். இந்த பணிபுரியும் காலங்களில் நான் நிறைய திட்டங்கள் ஆசிரியரோடு செய்யலாம், மாணவர்களுக்காக செய்யலாம் என்று நிறைய சொல்லியிருந்தேன். அதற்கு யாவும் ஐயா தடுத்ததே இல்லை. தொடர்ந்து செய்யுங்க தான் என்னையுமே சொல்லுவார். அதற்கு முதல்ல மனதார நன்றி சொல்கின்றேன் ஐயா. பிறகு இனிவரும் காலங்களில் நீங்கள் கூறிய அந்த உற்சாக வார்த்தைகளும் நீங்கள் காட்டிய அந்த வழிகாட்டலும் என்றுமே எனக்கு ஊன்றுகோலாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். விடைபெறும் முன் மனமிறை பணி ஓய்வு வாழ்த்துக்கள் ஐயா. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு டி.தி. நாராயணன் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஐயா அவர்கள் இப்பொழுது என்னுடைய தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல, நான் அவருடைய மாணவன். பங்கூர் தமிழ் பள்ளியில் அவர் எனக்கு ஆசானாக இருந்திருக்கிறார். இப்பொழுது நான் இந்த நல்ல நிலையில் இருப்பதற்கு முக்கிய காரணம் ஐயா அவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயராலே இப்பொழுது நான் இந்த நிலையில் இருக்கிறேன். இதற்கு முழுக்க அவர்கள் காட்டிய வழிகாட்டுதலே காரணம். இவ்வினிய வேளையில் இவருடைய பணி ஓய்வுக்கு என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம் சார். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா தெரியல. என் பேர் லீலாவதி கனகராஜன், வால்புரோக் தோட்ட தமிழ் பள்ளியோட மாணவி. உங்களோட தலைமையில் நாங்கள் எங்களோட 6ஆம் ஆண்டு கல்வியை அங்கே முடித்தோம். ஸோ இப்போ நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக என்னுடைய ஆசிரியர்கள் தான். அதுக்கு முக்கிய காரணம் உங்களை மாதிரி ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் கிடைச்சது. ஸோ நீங்கள் மாணவர்கள் படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத் துறையிலையும் மற்ற துறைகள்லையும் சிறந்து விளங்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எங்களுக்கெல்லாம். அந்த டைமில் உங்களோட கம்பீரமான தோற்றமும் உங்களோட அழகான பேச்சும் இதெல்லாம் நிறைய நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமையில் இருக்கேன். ஸோ அதுக்கு ஊன்றுகோலாக இருந்தவங்களை என்றைக்குமே மறக்க முடியாது. ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் சார். ஹாய் சார், வணக்கம். நான் புவனேஸ்வரன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ உங்களுடைய பணி ஓய்வு கேள்விப்பட்டேன். இப்போ தான் உங்களோட சரியான நேரம். நல்ல ஓய்வு எடுத்து நல்ல ஊர் சுற்றி வாங்க. ஓகே, பல நாடுகளுக்கு போங்க. ஓகே, நல்ல ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார், டேக் கேர், பாய். ஹாய் சார், நான் தான் அஸ்வினி. ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் சார். எங்களுக்கு 6 வருஷத்துக்கு சொல்லி கொடுத்து படித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. It's your time now to relax, enjoy and do all the things you love. May this new chapter brings you joy and wonderful memories. Thank you. Welcome. Happy retirement, sir. As you step into this new chapter of life, I wish you endless happiness, great health and lots of adventures. Thank you. நான் திருமதி தேவேந்திரி பேசுகிறேன். ஆசிரியர் திரு நாராயணன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். 60வது பிறந்த நாளை கொண்டாடும் அதே வேளையில் தனது பணி நிறைவு விழாவினும் கொண்டாடவிருக்கிறார் தலைமை ஆசிரியர் அவர்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். தலைமை ஆசிரியர் திரு நாராயணனுடன் நான் 2009 முதல் 2015 வரையில் வால்புரோக் தோட்ட தமிழ் பள்ளியில் பணியாற்றியுள்ளேன். அவருடன் பணியாற்றிய காலங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒன்றாகும். அவர் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டியும் வாழ்த்தியும் பணியாற்ற செய்துள்ளார். அவருடன் பணிபுரிந்த காலங்கள் பொன்னானவை. இந்த பணி நிறைவு விழாவை முன்னிட்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஆசிரியர்களுக்கு நன்றி, அவர்களுக்கு பாராட்டுகளும். தலைமை ஆசிரியர் திரு நாராயணன் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இன்று அவர் பணி ஓய்வும் காண உள்ளார். அன்னவர் என்றென்றும் நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆவார். அதற்கு இறைவனும் அவருக்கு நல்லாசிகள் வழங்குவார். அவர் தம்முடைய ஆசிரியர் தொழிலுக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அவருடைய சேவைகள் பல உண்டு. அந்த சேவைகள் தொடர இறைவன் அருள் புரிவார் என்று கூறி என்னுடைய இந்த வாழ்த்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தமிழனும் திவ்யோதயம் செய்தலை தலைமையாசிரியரே கல்வியின் கடமையாற்றி கண்ணியம் காத்து நின்ற தொண்டை இனி ஓய்வு பெறும் உள்ளம்